الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله عز وجل في الآية الأخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله عز وجل في الآية الأخرى: ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون. حسبي الله العظيم. وقال صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال صلى الله عليه وسلم: من تشبه بقوم فهو منهم. ஹஸ்பி ரசூலில் கரீம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உண்டான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் கிருபையால் இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தை நீங்களும் நாமும் பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காமிட்டு தந்த முறைப்படி சரியான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை இவன் ஒவ்வொருவருக்கும் முதல் ரஹ்மான் தந்தருவானாக. இன்ஷா அல்லாஹ். வறுமை நாளில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய கருணையும் கொண்டு சோனத்திற்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்மார்களுக்கும் எமக்கும் இவருடைய குடும்பத்தார்களுக்கும் இவருடைய பெற்றோர்மார்களுக்கும் முதல் ரஹ்மான் தந்தருவானாக. இன்ஷா அல்லாஹ். அன்பிற்கினே இஸ்லாமியர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கண்ணியமிக்க ஒரு மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கென்று இருக்கக்கூடிய கண்ணியத்தை முதலில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் விலக்கி வைத்திருக்க வேண்டும். முஹர்ரம் மாதத்தினுடைய மீலாது நபியினுடைய முறையில் நாம் சொல்லியிருக்கோம். மீலாது நபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக பேசும் பொழுதே நாம் இதே விஷயங்களை குறிப்பிட்டிருந்தோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கென்று ஒரு சில கண்ணியங்கள் இருக்கிறது. அந்த கண்ணியத்தை முதலில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் விலகி வைத்திருக்க வேண்டும். நாம் அந்த கண்ணியத்தை விளங்கினால்தான் அதன்படி நாம் நடப்போம். அதை பார்த்து பிற மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கண்ணியம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இங்கே பிரச்சனை எங்கே என்று சொன்னால், இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்களிடையே பலர் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கண்ணியம் என்ன என்பதை தெரியாமல் இருக்கிறார்கள். இன்னும் ஆழமாக தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
எவர்கள் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை விளங்கவில்லையோ அவர்கள் முஸ்லிம்களே இல்லை, அவர்களை முனாஃபிகீன்கள் என்றுதான் அழைக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை தெரியாமல் நாங்களும் இஸ்லாமியர்கள் என்று வாழ்ந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படும் விதமாக இன்று சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை முனாஃபிகீன்கள் என்றுதான் நாம் அழைக்க வேண்டும். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் எமக்கு வழிகாமித்து தரக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் பதிவு செய்கின்றார், வலில்லாஹில் இஸ்ஸா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு என்று இஸ்ஸத் கண்ணியம் என்று ஒன்று இருக்கிறது. வலி ரசூலி, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு என்று சில கண்ணியம் என்று இருக்கிறது. வலில் முஃமினீன், இந்த மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றக்கூடிய முஃமின்களுக்கென்று கண்ணியம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கண்ணியத்தை முஃமின்கள் மட்டும்தான் அறிந்து கொள்வார்கள். வலாக்கின்னல் முனாஃபிகூன லா யஅலம், வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலம் என்றாலும் அந்த கண்ணியத்தை ஒருபொழுதும் முனாஃபிகீன்கள் விளங்கவே மாட்டார்கள். இந்த மார்க்கத்திற்கு என்று என்ன கண்ணியம் இருக்கிறது, முஃமின்களுக்கு என்று என்ன கண்ணியம் இருக்கிறது, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்று என்ன கண்ணியம் இருக்கின்றது என்பதை இந்த முனாஃபிகீன்கள் ஒருபொழுதும் விளங்கிக் கொள்ளவே மாட்டார்கள் நபியே என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் பதிவு செய்வதை பார்க்கிறோம். அப்ப அன்பின் இஸ்லாமியர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கண்ணியம் என்ன, அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கண்ணியம் என்பது அவன் தனித்தவன், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவனுக்கு எந்த ஒரு நிகரான இணையும் இல்லை, அவனை தவிர வணங்க தகுதியான ரப்பு வேற யாரும் இல்லை. இது அல்லாஹ்விற்கே உண்டான கண்ணியம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்று இருக்கக்கூடிய கண்ணியம் என்ன? அவர்கள் இதன்படி நடப்பார்கள், அல்லாஹ்வை மட்டுமே ஈமான் கொண்டு இருப்பார்கள், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் அவர்கள் வணங்க மாட்டார்கள், ஒருபொழுதும் அல்லாஹ்விற்கு அவர்கள் இணை கற்பிக்கும் விதமாக அவர்கள் நடந்து கொள்ளவே மாட்டார்கள். இது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்று இருக்கக்கூடிய கண்ணியத்தை இஸ்லாமியர்கள் பின்பற்றி நடக்கக்கூடிய விஷயம். இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கணிசமான மக்களை நாம் பார்க்கிறோம், அவர்கள் இதற்கு நேர் எதிர்ப்புறமாக அவர்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஒவ்வொரு மாதங்கள் கடக்க ஒவ்வொரு மாதத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை இழக்க செய்யும் வகையில் அவர்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டே போகிறது. முஹர்ரம் மாதம் வந்தது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் என்ற பெயரில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை இழக்க செய்யும் விதத்தில் அவர்கள் தெருவில் நடத்தக்கூடிய ஊர்வலமாக இருக்கட்டும், அல்லது வேறு சில மாதங்கள் கடக்கும் பொழுது தெருவில் எப்படி மாற்று மத கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் தேரோட்டம் இழுப்பார்களோ அதே போன்று கூடி இருப்பதாக இருக்கட்டும், இப்படியாக மாதத்திற்கு மாதம் வருடம் பல விதங்களில் பல கோணங்களில் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத செயல்களை இஸ்லாமிய மார்க்கம் என்ற பெயரில் செய்யக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாமியர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் சொல்லி காட்டுகின்றார், இந்த மார்க்கத்திற்கென்று சில வரையறைகள் இருக்கிறது. அந்த வரையறைக்கு உட்பட்டு எவர் நடப்பாரோ அவர்தான் முஸ்லீமாக கருதப்படுவார். அந்த வரையறையை எவர் ஒருவர் தாண்டுகிறாரோ அவர் நரகத்தில் மறுமையில் நுழைவிக்கப்படுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் பதிவு செய்கின்றான், வதில்க ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதற்கு பின்னால் வந்தவர்கள் எவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாலும் காமித்து தரப்பட்ட சஹாபாக்களையும் அவர்களுக்கு பின்னால் அவர்களிடமிருந்து பாடம் படித்த தாபீன்கள், இவர்களை தாண்டி வரக்கூடியவர்கள் வேறு எவர்கள் எந்த ஒரு தகவலை புதிதாக இந்த மார்க்கத்தில் சொன்னாலும் அதை எவர் ஒருவர் பின்பற்றுவாரோ அவருடைய முடிவு வழிகேடாகவே இருக்கும். அப்போ அல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும். இப்படியாக நடப்பதுதான் இந்த மார்க்கம் வழிகாமித்து தந்திருக்கக்கூடிய வரையறை. வதில்க ஹுதூதுல்லாஹ் வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹ், எவர் ஒருவர் இந்த வரையறைக்கு வெளியேறுகிறாரோ, எவர் ஒருவர் இந்த வரையறையிட்டும் வெளியேறி அவருடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கின்றாரோ ஃபக்கத் ஸலம நஃப்ஸஹ், அவர் நிச்சயமாக தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டார் என்று ஒரு வசனத்திலும், இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்யும் பொழுது வமன் யஅஸில்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் எவர்கள் மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றாரோ வயதஅத்த ஹுதூத
அல்லாஹ்வுடைய வரையறையை விட்டும் எவர்கள் மீறி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ யுத்ஹில்ஹு நாரா, அவர்களை மறுமையில் நாம் நரகத்தில் நுழைவிப்போம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் பதிவு செய்வதை பாருங்கள். இவ்வளவு தகவல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் சொல்லி இருந்த போதும் இதை தாண்டி ஏராளமான தகவல்கள் உண்டு. இவ்வளவு தகவல்களை தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் சொல்லி இருந்த போதும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுவதாக இருக்கட்டும், அதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் எந்தெந்த அவர்களுடைய பார்வையில் எவர்களை அவர்கள் வழி விழாக்கள் இறை நேசர்கள் என்று கருதுகிறார்களோ அவர்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடும் விதமாக மௌலிதுகள் நடத்துவதாக இருக்கட்டும், இவெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வரையறைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். எது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வரையறைக்கு உட்பட்ட விஷயங்கள் என்பதை தெரிந்தால் எது வரையறைக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வரையறைக்கு உட்பட்ட விஷயங்கள் எது எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காண்பித்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் செய்து காண்பித்தார்களா? அவர்களுடைய நடைமுறையில் இப்படியான வழிகாட்டல்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய உம்மத்திற்கு இருக்கின்றதா என்று பார்த்தால் எந்த ஒரு வழிகாட்டலும் இது சம்பந்தமாக எமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காண்பித்து தரப்படவில்லை. அப்போ இது எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் செய்யப்படக்கூடிய அனாச்சாரமான விஷயங்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வரையறைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். இப்படியான விஷயங்களில் ஒன்றாக இப்பொழுது சமீபத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தௌஹீதை எடுத்து வைத்த, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு போதனை செய்வதற்காக பல ஊர்களுக்கு சென்று பல பாடுகள் பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை அவர்கள் இறைவனுக்கு நிகராக கொண்டு சென்று அவர்கள் புகழ் மாலை பாடுவதும், இறைவனுக்கு நிகராக அவர்களுடைய புகழ்களை இந்த சமுதாயத்தில் இல்லாத புகழ்களை எல்லாம் எடுத்து சொல்வதும், பொய்களும் இட்டுக்கட்டுகளையும் வைத்து மௌலிதுகள் என்ற பெயரில் ஒரு தனி கிரகணங்களை உருவாக்கி அதன் பேரில் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய வாசகங்களை அவர்கள் ஓதிக்கொண்டிருப்பதும், இதை அவர்கள் ஓதி வழிகிடுவது மட்டுமல்லாமல் இந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பச்சிலம் பிராயத்துகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, இந்த சின்ன சின்ன பிள்ளைகள், அவர்களையெல்லாம் முன்வரிசையில் அமர வைத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். அவர்களெல்லாம் அடுத்த சந்ததியினர்களில் அடுத்த தலைமுறையினர்களுக்கு இந்த மௌலிதை சரியான முறையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வை, எப்படி இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய இயக்கங்கள் தொலைநோக்கு பார்வையில் செயல்படுகின்றதோ அதே போன்று கிட்டத்தட்ட இவர்களும் இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய செயல்களை தான் செய்கிறார்கள். தொலைநோக்கு பார்வையோடு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அதை ஓதுவதற்கு பயிற்சி அளித்து அவர்களை வைத்து மௌலிதுகள் என்ற பெயரில் ஓதிக்கொண்டு அனாச்சாரமான காரியங்களை முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபரின் பெயரில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அரங்கேற்றிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாமியர்களே, அவர்கள் அல்லாஹ்விற்கு நிகராக முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கும் விதமாக அவர்களுடைய மௌலிதுகளுடைய வாசகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றது என்பதாக நாம் சொல்கின்றோம். உங்களுக்கு ஒரு சின்ன கேள்விகள் எழலாம், எங்கே அப்படி எழுகின்றது என்பதாக. அவர்களும் அதே கேள்வியை முன்வைக்கின்றார்கள். நாங்கள் இந்த இடத்திலும் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கும் விதமாக அவர்களை நாங்கள் புகழ்ந்து பாடவில்லை, இந்த ஒரு மௌலிது ஷெரீஃபிலும் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கும் விதமாக அவர்களுடைய புகழ்களை நாங்கள் பேசவில்லை என்பதாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். பல உதாரணங்கள் இருக்கிறது. அவர்களுடைய மௌலிது புத்தகத்தை தமிழாக்கம் செய்தால் யாராவது ஒருவர் எடுத்து வந்து கையில் தந்தால் நேரடியாக நானே பக்கத்திற்கு பக்கம் மொழிபெயர்க்கிறேன். ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு புத்தகத்திலும் பல இணை கற்பிக்கக்கூடிய முன்னுதாரணங்களை அவர்களுடைய வரலாறு என்ற பெயரில் அவர்கள் பதிவு செய்து வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்றை மட்டும் நேரத்தினுடைய அருமை கருதி நான் பதிவு செய்து கொள்கின்றேன். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய மௌலிது புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு இன்று நீங்கள் சென்று பார்த்தாலும் அந்த புத்தகத்தில் இந்த வரலாறு அரபியில் இருக்கும். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மார்க்கத்தை அறிந்த மிக பெரும் அறிஞர்களில், மார்க்கத்தை தௌஹீதை எத்தி வைத்த அறிஞர்களில் அவரும் ஒருவராக இருந்திருக்கிறார். அவர்களிடம் பாடம் படிப்பதற்காக பல ஊர்களில் இருந்து பல மக்கள் அவர்களை தேடி வருவது உண்டு. அப்படியாக ஒரு கூட்டம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை வந்து சந்தித்து பாடம் படித்துக் கொண்டிருக்கையில் அவர் அந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாசகம், ஒரு நாள் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் ஒரு காலணியை அணிந்து கொண்டு, 2 காலணிகளை அணிந்து கொண்டு அவர்கள் உது செய்கிறார்கள். உது செய்து முடித்துவிட்டு அந்த 2 காலணிகளோடே அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள்.
தொழுது விட்டு அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு சத்தத்தை எழுப்புகிறார்கள். மேலே வானத்தை பார்த்து ஒரு சத்தம் ஒன்றை வெளியிடுகிறார்கள். சத்தமாக கத்திவிட்டு அவர்களுடைய காலணிகள் இருக்கிறதல்லவா, 2 காலணிகள், அந்த 2 காலணிகளையும் வானத்தை நோக்கி அவர்கள் தூக்கி எறிகிறார்கள். அங்கே பாடம் படிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் எல்லாம் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கு தெரியவில்லையா எதற்காக இப்படி ஒரு செயலை நம்முடைய ஆசிரியர் அவர்கள் செய்கிறார்கள், எதற்காக அவர்கள் சத்தம் எழுப்பினார்கள், எதற்காக அவர்களுடைய காலணிகளை தூக்கி எறிந்தார்கள் என்ற விவரம் தெரியாமல் அந்த மாணவர்கள் விழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அன்றைய தினம் கழிகிறது. அன்றைய தினத்தினுடைய மாலையில் ஒரு கூட்டத்தார்கள் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை சந்திப்பதற்காக நேர்ச்சைகளுடன் அவர்கள் வந்து சேருகிறார்கள். அந்த நேர்ச்சையினுடைய பாத்திரத்தை திறந்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் பல தங்கங்களும் வெள்ளிகளும் பல ஆடைகளும் இருக்கிறது. அதில் தங்கத்தினால் ஆன 2 செருப்புகளும் இருக்கிறது. அந்த செருப்பு என்ன செருப்பு என்று பார்த்தால், காலையில் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் வானத்தை நோக்கி ஒரு சத்தம் விட்டு தூக்கி எறிந்தார்கள் அல்லவா, அந்த 2 செருப்புகளும் தங்கத்தினால் மாற்றப்பட்டு அந்த நேர்ச்சையினுடைய பாத்திரத்தில் இருக்கிறது. இதை பார்த்த அந்த மாணவர்கள் எல்லாம் அந்த நேர்ச்சை கொண்டு வந்த ஒரு இடத்தில் கேட்கிறார்கள். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவரிடத்தில் கேட்பதற்கு எவருக்கும் ஒரு தைரியம் இல்லை என்ற அடிப்படையில் அவர்களிடத்தில் கேட்கவில்லையா, இவர்களிடத்தில் கேட்கிறார்கள். அப்படியாக அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர்கள் பதிவு செய்கிறார்கள், காலையில் நாங்கள் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். அப்படியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களை ஒரு கொள்ளை கூட்டத்தார்கள், அரபு கொள்ளை கூட்டத்தார்கள் எங்களை மறைத்தார்கள். அவர்கள் எங்களை மறைத்து எங்களில் சிலரை அவர்கள் கொலையும் செய்து விட்டார்கள். அதற்கு பின்னால் எங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை எல்லாம் அவர்கள் மறித்துக் கொண்டே இருக்கிறார். எங்களில் ஒருவர் கேட்டார், நாம் வேண்டுமென்றால் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்காக நேர்ச்சை செய்வோமா என்பதாக எங்களில் ஒருவர் கேட்டார். இப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே வானத்திலிருந்து மிகப்பெரிய சத்தம் ஒன்று எழுந்தது. அந்த சத்தத்தை தொடர்ந்து நாங்கள் எல்லாம் அந்த கொள்ளை கூட்டத்தார்களை பார்க்கும் பொழுது இருவர் திடீரென்று கீழே விழுந்தார்கள். மற்றவர்கள் அதை பார்த்துவிட்டு ஓடிவிட்டார்கள். கீழே விழுந்த இருவரும் இறந்தும் போய்விட்டார்கள். அந்த கீழே விழுந்த இருவரை நாங்கள் வந்து சந்தித்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மேல் தங்கத்தினால் ஆன 2 காலணிகள் ஒவ்வொருவருடைய தலையில் அடித்தும் அவர்களுக்கு அருகாமையில் கிடந்ததை நாங்கள் பார்த்தோம். இந்த காலணியை தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு இப்பொழுது வந்திருக்கின்றோம் என்பதாக அந்த முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய மாணவர்களிடத்தில் இவர்கள் பதிவு செய்யக்கூடிய விஷயத்தை இவர்களே மௌலூத் என்ற பேரில் ஓதுகின்றார்கள் அல்லவா, இந்த வரலாற்று புத்தகம், அதில் இவர்கள் பதிவு செய்து வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அன்பின் இஸ்லாமியர்களே, இப்பேற்பட்ட ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு வரலாறை இவர்கள் மௌலூத் என்ற பெயரில் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு, இப்பேற்பட்ட கண்ணியமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இவர்கள் ஓதிக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே இவர்கள் பரப்புகின்றார்கள் என்று சொன்னால் இது நிச்சயமாக கண்டிக்கத்தக்க ஒரு மிக முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க வேண்டும். இதை இந்த சமுதாயத்தில் நாம் வளர விடக்கூடாது. அதிலும் குறிப்பாக எம்முடைய ஊரினுடைய பொறுப்பை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் நம்மிடத்தில் விசாரிப்பார். அப்படி விசாரிக்கும் பொழுது இப்படியான விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பொய்யான பிரச்சாரங்களாக இவர்கள் செய்வதை நீங்கள் பார்த்து கொண்டு என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் இவர்கள் ஒவ்வொருவரும் ரப்பிடத்தில் என்ன பதில் சொல்லுவோம்? உங்களுடைய ஊர் அது, ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பத்தார்களை போன்று, ஒவ்வொருவரும் உங்களுடைய உறவினர்களை போன்று, உங்களுடைய தாய் தந்தை சகோதரிகளை போன்று கணக்கெடுத்து பார்த்தால் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் சொந்தக்காரர்களாகத்தான் இருக்கும். இப்படியான உங்களுடைய ஊரில் இப்படியாக ஒரு வழிகேட்டை பரப்பும் பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு ஏன் அதை தடுக்கவில்லை என்று கேட்டால் எங்களில் ஒவ்வொருவரும் கை செய்யப்பட்டு எப்பேற்பட்ட ஒரு வழிகேடுதனமான ஒரு விஷயமே. மறைவான ஞானம் என்பது யாருக்கு மட்டும் இருக்கின்றது என்று நம்புவது ஈமான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மட்டுமே மறைவான ஞானம் இருக்கின்றது என்று நம்புவதுதான் ஈமான். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப பகுதியிலேயே பேசி காட்டுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மறைவான ஞானம் உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மட்டும்தான் மறைவான ஞானம் உண்டு. எங்கோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு பகுதியில் கொள்ளை கூட்டம் ஒருவரை வழிமறிக்கும் பொழுது அவர்கள் நேரிச்சை செய்வதாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் பகதாதில் வாழக்கூடிய முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு எப்படி தெரிந்ததாக இவர்கள் பதிவு செய்வதை நாம் ஏற்க முடியும்? இவர்கள் இங்கிருந்து எரியக்கூடிய காலனியை பல மைல்களுக்கு அப்பால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொள்ளை கூட்டத்தார்களுடைய தலையில் சரியாக சென்று தாக்கியது என்பதாக இவர்கள் புகழ் மாலைக்கு பதிவு செய்வதை எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அன்பின் இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் மறைவான ஞானம் என்பது கிடையாது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உட்பட கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானத்தை கொடுத்தாரா? இல்லை. மறைவான விஷயங்களை சில இடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொன்னார்கள் என்று சொன்னால் அது இறைவன் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்த விஷயங்கள். அந்த மன்னர் மரணித்து விட்டார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அது இறைவன் அவர்களுக்கு வஹியாக கொடுத்த விஷயங்கள். அப்படியான இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட மறைவான ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்கான எந்த விதமான கல்வியும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. பல உதாரணங்களை சொல்லி காட்டலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கூட்டத்தார்கள் வருகிறார்கள். எங்களுடைய மக்களில் பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு குர்ஆனை சரியான முறையில் ஓதி காமிக்கப்பட்டது என்று சொன்னால், குர்ஆனுடைய விளக்கங்கள் சரியான முறையில் கற்றுக் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்று விடுவார்கள். எங்களுக்கு சில குர்ஆனை ஓத தெரிந்தவர்களை நீங்கள் எங்களுடன் அனுப்புங்கள், கொடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்பி அனுப்புகிறார்கள். சென்ற இடத்தில் அந்த 70 ஹாஃபில்களும் கொலை செய்யப்படுகிறார்கள். இப்படி அனுப்பப்படும் பொழுது கொலை செய்யப்பட்டு விடுவார்கள் என்ற ஒரு கல்வி இருந்தால், அந்த மறைவான விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்திருந்தால் 70 ஹாஃபில்களை அனுப்புவார்களா? அனுப்பியிருக்க மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி காலகட்டம் ஃபத்ஹு மக்காவிற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல சஹாபாக்களும் ஹைபருடைய கோட்டை வெல்வதற்காக செல்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த கோட்டையை, ஹைபருடைய ஆட்சியை அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். திரும்பி வரும் பொழுது அந்த ஹைபருடைய யுத்தத்தில் கொலை செய்யப்பட்ட ஒரு யூதனுடைய மனைவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணாக வந்து அவர்களுக்கு ஆட்டு இறைச்சியில் விஷத்தை தடவி அவர் கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாப்பிடுகிறார்கள். சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை சாப்பிடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்ட மாத்திரம் அறிந்து கொண்டார்கள், இறைவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் இதில் விஷம் தடவப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதோடு விட்டு விட்டார்கள். சில சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பெண்ணை கொலை செய்து விடலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம். கண்ணியமிக்க இந்த உம்மத்தின் மீது பாசம் மிக்க, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்று சொன்னாலும் அவர்களின் மீது இரக்கம் காட்டக்கூடிய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷம் தடவப்பட்டது சம்பந்தமாக பல நபிமொழிகளை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண தருவாயில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்று ஹைபரில் தடவப்பட்ட விஷம் இருக்கிறது அல்லவா, அதனுடைய எரிச்சல் தாக்கம் இன்றும் என்னுடைய தொண்டை குழையினுடைய நரம்புகளை பிடித்து இழுக்கின்றது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்படியாக அந்த விஷத்தினுடைய தாக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரையிலும் அவர்களுக்கு இருந்தது. அந்த இறைச்சியில் விஷம் தடவப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு மறைவான கல்வியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்தால் அந்த விஷம் தடவப்பட்ட இறைச்சியை சாப்பிட்டு இருப்பார்களா? சாப்பிட்டு இருக்க மாட்டார். ஒருபொழுதும் சாப்பிட்டு இருக்க மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இல்லாத மறைவான ஞானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசு என்று இவர்களே யாரை சொல்லிக் கொள்கிறார்களோ அப்படியான முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கு எங்கிருந்து பிறந்தது? சிந்திக்க வேண்டுமா இல்லையா? இப்படியான விஷயங்களை எல்லாம் அப்போ மறைவான ஞானம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அவனை தவிர வேறு யாருக்கும் இந்த மறைவான கல்வி இல்லை என்பதை நம்புவதுதான் ஈமான். அந்த ஈமானிற்கு எதிர்புறமாக, அந்த ஈமானின் நம்பிக்கைக்கு எதிர்புறமாக, அந்த அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்திற்கு எதிர்புறமாக, நாம் அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னோம், அல்லாஹ்விற்கு என்று இஸ்ஸத் இருக்கிறது, அவனுக்கென்று இருக்கக்கூடிய பண்புகள் இருக்கிறது. அந்த இஸ்ஸத்திற்கு எதிர்புறமாக இவர்களுக்கும் இப்படி மறைவான ஞானம் இருக்கின்றது என்பது இணை வைக்கக்கூடிய ஒரு வாசகம் அல்லவா? அல்லாஹ்விற்கு இணையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி அல்லவா? இப்படியான செய்திகள் எல்லாம் இதில் கட்டுக்கதை என்ற பெயரில் பதிவு செய்வதைத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் வன்மையாக கண்டிக்கின்றார்கள், எதிர்க்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாமியர்களே, இப்படியாக ஒரு பொழுதும் இந்த சமுதாயத்தில், இந்த சமுதாயத்தினுடைய கண்ணியத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய செயல்களை இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய ஒருவனும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டான். அல்லாஹ்விற்கு இஸ்ஸத் இருக்கிறது, ரசூலுக்கு இஸ்ஸத் இருக்கிறது, அதை பின்பற்றக்கூடிய முஃமின்களுக்கும் இஸ்ஸத் இருக்கிறது. என்னுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படும் விதமாக 4 பேருக்கு முன்னால் யாராவது ஒருவர் என்னை பார்த்து பேசினால் நான் பார்த்து கொண்டு சும்மா இருப்பேனா? என்னுடைய குடும்பத்திற்கு என்று தனி கண்ணியம் இருக்கிறது. என்னுடைய குடும்பத்தினுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படும் விதமாக ஒருவர் கூட்டத்தில் வைத்து பேசுகிறார், நான் பார்த்து கொண்டு சும்மா இருப்பேனா?
அதை முதலில் நான் சென்று தடுப்பேன். உண்மையா இல்லையா? அப்போ என்னுடைய குடும்பத்திற்கென்று அந்த கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படும் விதமாக ஒருவர் நடக்கும் பொழுது நான் அதை தட்டி கேட்பேன். ஆனால் அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்திற்கு இழுக்கு ஏற்படும் விதமாக இப்படியான செயல்கள் நடப்பதை நான் பார்த்து கொண்டு கடந்து சென்றுதான் நான் போவேன் என்று சொன்னால் அது ஈமானினுடைய ஆக பலகீனமான நிலையில் கூட சேராது என்பதுதான் உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் வீணான விஷயங்களை கண்டான் என்று சொன்னால் முதலில் கையை கொண்டு அவன் தடுப்பான். முதலில் கையை கொண்டு தடுப்பான். அது தடுக்க முடியவில்லையா, வாயை கொண்டு நாவை கொண்டு தடுப்பான், சொல்லி பார்ப்பான். அப்படியும் தடுக்க முடியவில்லையா, அதை கொண்டு கடந்து சென்று விடுவான். ஆனால் அந்த கடந்து சென்றாலும் அதை ஒழித்து கட்டுவதற்கான முயற்சியை அவன் எடுப்பான். நாம் எந்த விதமான ஒரு முயற்சியும் இல்லாமல் இதை பார்த்து கொண்டு நாம் கடந்து செல்கின்றோம் என்று சொன்னால் அது ஈமானுடைய ஆக பலகீனமான நிலைக்கும் கீழ் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமியர்களே, இப்படியான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கரைகளை துடைத்து எறியக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் இதை ஒழிப்பதற்கான வாய்ப்பு எமக்கு இல்லை. இப்படியான ஒரு இழுக்குகள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் ஏற்படும் பொழுது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது ஏற்படும் பொழுது அதை களைவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை, சோதனையை நாம் பயன்படுத்தி இந்த கலாச்சார சீர்கேடை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தும் நாம் அகற்றினோம் என்று சொன்னால், இரும்பு கரம் கொண்டு நாம் அதை தடுத்து எறிந்தோம் என்று சொன்னால், மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை எப்பேற்பட்ட கண்ணியத்திற்கு உரித்தானவர்களாக ஆக்குவான். சுப்ஹானல்லாஹ். அப்பேற்பட்ட கண்ணியத்தை பெறுவதற்கு நாம் பாடுபட வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய கண்ணியத்திற்கு எவரும் இழுக்கு ஏற்படும் விதமாக நடக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை தடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான வாய்ப்பை உங்களுக்கும் எமக்கும் தந்தருவாராக. ஹாதா மின் இல்மி மின் இன்டில்லாஹ் அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ ஜமீல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا رسول الله. اما بعد. அன்பிற்கிய இஸ்லாமியர்களே, முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை குறித்து இன்றைய நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியாக பின்பற்றுகிறோம். நாங்கள் தான் சுன்னத் வல் ஜமாத் என்று தங்களை தானே அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இவர்கள் இஸ்லாத்திற்காக, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக பாடுபட்டவர்கள். அப்படியான பாடுபட்டவர்களை மரணித்து விட்டார்கள் என்று சொல்வதே தவறு. அவர்கள் இன்னும் ஹயாத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய புகழை, அவர்களுடைய கண்ணியத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. அவர்கள் அல்லாஹ்வால் இறைநேசர்களாக ஆக்கப்பட்டவர்கள். சென்ற வாரம் ஜும்ஆவில் பேசப்படுகிறது, ரெக்கார்டு இருக்கு. முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய தாய், அவர்கள் பிறந்து சிறு வயதில் இருக்கும் பொழுது இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், என்னுடைய ரப்பே, என்னுடைய மகனை நீ ஒரு இறைநேசராக நீ ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அவர்களை இறைநேசராக ஆக்கிவிட்டார். நீங்களும் இறைநேசர்களாக ஆகலாம். அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்றெல்லாம் பேசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய இறை நேசர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டவர். அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டவர்கள் என்று யார் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் சொல்ல வேண்டும். அது மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படுத்துவான். என்னுடைய உற்ற நண்பன் என்று சொன்னால் இவன் என்னுடைய உற்ற நண்பன் என்று நான் சொல்ல வேண்டும். அதை நான் ஹயாத்தில் இருந்தால் சொல்லுவேன், வஃபாத் ஆகிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் கலாஸ். அப்ப அல்லாஹ்வுடைய உற்ற நேசர், இறை நேசர் என்று சொன்னால் இறைவன் அதை சொல்ல வேண்டும். அதை இறைவன் மறுமையில் சொல்லுவார். உண்மையிலேயே அந்த இறை நேசத்திற்கு தகுதியுடையவராக அவர் இருந்திருக்கலாம், இருக்கிறார் என்று நம்புவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அருள் செய்யட்டும். அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய வரலாறை எடுத்து பார்க்கும் பொழுது மக்களுக்கு மத்தியிலே கடுமையாக தௌஹீதை பிரச்சாரம் செய்த ஒரு அறிஞர்.
வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று உரக்கச் சொன்ன அறிஞர் அந்த வரலாற்று பக்கத்தை ஒழித்துவிட்டு அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கும் வரலாறுகளை அவர்களுடைய பேரில் இன்று அரங்கேற்றுகின்றார்கள் என்று சொன்னால், இதை இந்த சமூகம் விளங்காமல் ஓதிக்கொண்டிருப்பதுதான் அது வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம். இந்த சமூகம் இதை விளங்கி இருந்தது என்று சொன்னால், அந்த மௌலிதுகளில் புத்தகங்களில் அவர்கள் ஓதக்கூடிய விஷயங்களில் விளங்கி அந்த அறிவியலிடத்தில் என்றோ அவர்கள் கேள்வி கேட்டிருந்தார்கள் என்று சொன்னால், இந்த மௌலிது புத்தகங்கள் எல்லாம் என்றோ அடுப்பிற்கு சென்றிருக்கும், என்றோ விறகிற்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டு இருக்கும். மக்கள் இதை இன்னும் கேள்வி கேட்காமல் இருப்பதனுடைய விளைவு தான் இன்று இது சமுதாயத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்று எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பின் இஸ்லாம் உறவுகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் சொல்லும் பொழுது அவரும் மனிதர் தான், அவரும் மரணிக்கக்கூடியவர் தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றார். ஆனால் இவர்களுடைய வாதம், இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்றவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் சென்றவர்களை நீங்கள் மரணித்து விட்டார்கள் என்று நீங்கள் ஒருபொழுதும் சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா. அல்லாஹ்வுடைய பாதையில் எவர்கள் சென்று மரணித்தார்களோ அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். இவர்கள் மரணிக்கவில்லை என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லவில்லையா? அல்லாஹ்வுடைய பாதையில் சென்றவர்களை வரிசைப்படுத்தினோம் என்று சொன்னால் அதில் முதலிடத்தில் யார் தான் இருப்பார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருப்பார்கள். அவர்களையே அவர்களுடைய மரணத்தின் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று உங்களில் எவராவது சொல்வதை நான் கேட்டால் அவர்களுடைய நாவுகளை நான் வெட்டுவேன் என்று ஒரு அறிவிப்பிலும் அவர்களுடைய தலையை நான் வெட்டுவேன் என்று ஒரு அறிவிப்பிலும் வந்துள்ளது. அப்படியான உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், உமரே உண்மைக்காரர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையை சொல்வதை நீங்கள் அறியவில்லையா? எல்லா மனிதர்களை போன்று முஹம்மதும் ஒரு மனிதர் தான், அவரும் உங்களுக்கு மத்தியிலே பிறந்தார், அவரும் உங்களுக்கு மத்தியில் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகின்றார் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, உமரே நீங்கள் அதை அறியவில்லையா என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் ஆறுதல் படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்படியான தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படியான சஹாபாக்கள் நமக்கு எதை வழிகாண்பித்து தந்தார்கள்? ஒரு மனிதர் அவர் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர் எப்பேற்பட்ட நற்செயலுக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட இறைவனுடைய பாதையில் சென்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கூலி அல்லாஹ் மறுமையில் அவர்களுக்கு கொடுப்பார். அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் அவர்களுக்கு கொடுப்பார். அதை சொர்க்கத்தில் அவர்களுக்கு கொடுப்பார். மஹ்ஷருடைய மைதானத்தில் அவர்களுக்கு அந்த கண்ணியத்தை கொடுப்பார். அதற்கு மாறாக மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எவரும் இவர்கள் இப்பேற்பட்ட செயல்களை செய்தவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இவர்களை கண்ணியப்படுத்துகின்றோம் என்ற பெயரில் எவரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தின வரலாற்று பக்கத்தை பார்க்கவில்லை. பத்ரு போர்க்களம் முதல் போர்க்களம், அதற்கு முன்னால் எந்த போர்களையும் சஹாபாக்கள் சந்தித்தது இல்லை. நம்பி ஈமானோடு போர்க்களத்திற்கு சென்று உயிர் தியாகம் செய்தார்களே, அந்த சஹாபாக்களுக்கு கூட சஹாபாக்கள் செய்யவில்லை. உஹது போர்க்களம், மற்ற சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் ஓடக்கூடிய ஒரு சூழல் வந்ததே, அப்படியான ஒரு சூழலில் உயிர் தியாகம் செய்த உஹது போர்க்களத்தினுடைய தியாகிகளுக்கு கூட சஹாபாக்கள் அவருடைய கண்ணியத்தை நாங்கள் போகின்றோம் என்ற பெயரில், இப்படியாக புகழ் மாலைகள் என்ற பெயரில் உருவாக்கி அதற்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி சிறு பிள்ளைகளை எல்லாம் வைத்து இப்படியாக இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு புதிய ஒரு நடைமுறை ஏற்படுத்தவில்லையே. இருக்கும் பொழுது ஒரு தனி நபரை இறைவனுக்கு நிகரான ஒரு புகழை அவர்களுக்கு பொய்யாக ஏற்படுத்தி மக்களுக்கு மத்தியிலே அவர்களை மிகப்பெரிய ஒரு அந்தஸ்திற்கு கொண்டு போய் சேர்த்து அவர்களை மக்கள் துதிக்க வேண்டும், அவர்களை மக்கள் புகழ வேண்டும் என்று ஒரு இல்லாத ஒரு பின்பத்தை ஏற்படுத்துவதற்கு காரணம் என்ன? தனிநபர் ஆதாயம், தனிநபர் ஆதாயம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், அதை கொண்டு அவர்கள் அடையக்கூடிய இன்பம், இதை ஒரு பொழுதும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அனுமதிக்க கூடாது என்பதுதான் இந்த உரையில் சொல்ல வரக்கூடிய தகவல்.
இது போன்று எத்தனையோ வழிமார்கள் சஹாபாக்களை போன்று அவர்கள் வாழ்ந்தார்கள், இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று எத்தனையோ வழிமார்களை குறித்து அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே சொல்லி மௌலித் என்ற பெயரில் அவர்கள் கலாச்சாரத்தை ஏற்படுத்தினாலும் எதையும் நீங்கள் அனுமதிக்க கூடாது. அது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. இமாம்களாக இருக்கக்கூடிய இவர்கள் மெம்பரில் பேசுகின்றோம், நாளை காலை ஃபஜ்ரில் பேசுவோம், மகரிபில் பேசுவோம், அவ்வளவுதான். மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தடுக்க வேண்டும். நீங்கள் இப்படியான விஷயங்களை நீங்கள் காண்கிறீர்கள் என்று சொன்னால் அதை எதிர்த்து நீங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். எழுப்பினால்தான் இது ஒரு முடிவிற்கு வருமே தவிர இல்லை என்று சொன்னால் காலமாக கண்ணியமிக்க இஸ்லாமிய மார்க்கம் இது, கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய மார்க்கம், இறைவனுடைய மார்க்கம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிரமத்திற்கு மத்தியிலே மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்த மார்க்கம். இந்த மார்க்கத்தில் இப்படியான அசிங்கமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அதை நாம் பார்த்து கொண்டு கடந்து செல்கின்றோம் என்று சொன்னால், எப்படி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மறுமை நாளில் இஸ்லாமியர்களாக அடையாளம் காட்டப்படுவோம்? சிந்தித்து செயல்பட வேண்டும் அன்பு இஸ்லாமியர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஊரில் இருக்கக்கூடிய கடைசி பித்அத் வரை, கடைசி ஷிர்கான காரியம் வரை இந்த ஊரினுடைய மண்ணில் இருந்து அகற்றும் வரை நாம் போராட வேண்டும். போராடுவோமா? இன்ஷா அல்லாஹ் போராடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நேர்வழி காட்டட்டும். அனைவரும் ஒன்றோடு ஒன்றாக உறவினர்களாக மறுமையில் சுவனத்திற்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் தந்தருவானாக. ஹாதா வீடியோ இல்முமின்தில்லா அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வல்ஜமீல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஅதில்ல ஷிர்க வல் கஃபரத வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வலதிக்ருல்லாஹி அக்பர்.